உங்களுடைய புகழ் எந்த அளவுக்கு என்றால் யாரை எதை புகழ்கிறீர்களோ இல்லை யாரை புகழ்கிறீர்களோ அவர்களை அதை கடவுளாகவும் ஆக்கிவிடுகிறீர்கள், சக்தி படைத்ததாகவும் ஆக்கிவிடுகிறீர்கள். இனி நாம் அடிமைகள் தான், சிந்திக்க தெரியாத அடிமைகள். அடிமை என்ற சொல் உள்ளத்தின் அந்த நற்செய்திக்கு அடிபணிவதாகும். அதன் காரணமாக அடிமை. உங்கள் உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த நற்செய்தி, அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் அடிமைகள். அதுதான் இறை செய்தி அறிவிக்கக்கூடிய அடிமை. நன்மைக்கு நீங்கள் பணிகிறீர்கள் அர்த்தம். அடிமையை உருவ கொடுக்கும்போது நீங்கள் மனிதர்களை அடிமையாக்குகிறீர்கள். அடிமை வியாபாரம் கூட இருக்கிறது என்றும் மனிதர்களை அவர்கள் அடிமைகளாக, இன்னும் யாவற்றையும் அடிமைகளாக ஆக்கக்கூடிய அந்த தன்மையாக அர்த்தத்தை மாற்றி சொன்னதுனால இறை செய்தியை இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இதை செய்ய மாட்டீங்க, சுரண்ட மாட்டீங்க. மலையை சுரண்டிட்டாங்க, கடலை சுரண்டிட்டாங்க, ஆற்றை சுரண்டிட்டாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, செய்யவும் மாட்டீங்க. நீங்கள் விளங்கிட்டீங்க, செய்யவும் மாட்டீங்க. விளக்கம் தவறாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக நாம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய காரியம், அழிவு காரியம் செய்து கொண்டு இறைவனுடைய காரியம் செய்கின்றேன்னு சொல்கிறோம். எவ்வளோ அக்கிரமம் பண்ணாலும் போய் கும்பாபிஷேகம் பண்ணியா போதும், ஒரு கோயிலை கட்டி கொடுத்தா போதும், ஒரு இறையிலத்தை எடுத்துனா போதும், நம்ம சரியாக போயிடும் நினைக்கிறோம். விளங்கி கொள்ளவில்லை, நாம் விளங்கி கொள்ளவில்லை. இப்போ யார் என்னவாக கூப்பிடுகிறார்கள் என்பது அல்ல, அப்படி பிரித்து பார்க்க வேண்டாம். புரியாமல் தான் இருக்கிறாங்க. இறைவனை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. அப்பா அம்மான்னு சொல்கிறீங்க. நம்ம அப்பா அம்மா ரூம்குள்ளே இருந்தாங்கன்னா நம்ம வெளியே பேசுகிறத கூட கேட்காது, இல்லை மெதுவாக பேசினா அவங்களுக்கு கேட்காது, கதவை மூடிட்டோம்னா அவங்களுக்கு கேட்காது, நான் வேறு ஊருக்கு போயிட்டோம்னா கேட்காது, அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்படித்தானே? விட்டு வெளியே போனால் அப்பா அம்மா பார்க்கல, நம்ம இப்போ என்ன வேணால் செய்யலாம், அப்படிங்க என்ன வருதா இல்லையா? அப்போ நீங்கள் கடவுளை அப்பா அம்மான்னு சொன்ன உடனே கடவுளுக்கும் கோயிலை மூடியாச்சுன்னா, இறையிலங்களை மூடியாச்சுன்னா, ஸ்க்ரீனை போட்டாச்சுன்னா, பூஜை ரூமை மூடியாச்சுன்னா சாமிக்கு தெரியாது அப்படின்னா என்ன தானே இருக்குது? உங்களுக்கு அப்பா அம்மாவை ஆக்கிட்டீங்க கடவுளை. கேட்டால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்பா அம்மா ஏமாத்துற மாதிரி கடவுளை ஏமாத்துற நினைப்பு வந்துடுச்சுல்ல உங்களுக்கு. உருவம் கொடுக்கும்போது அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதை கடவுளுக்கு கொண்டு வந்துடுறீங்க. கடவுளுக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு கொண்டு வந்துடுறீங்க. அப்போ கொஞ்சம் சிந்திக்கிறவன் இது என்னடா கடவுள் அப்படின்னு கேட்குறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் அவனால் பொறுக்க முடியல, அதனால கடவுள் இல்லைன்னு சொல்கிறேனே தவிர அவன் கடவுள் இல்லைன்னு அவங்க சொல்லலை. இப்போ சொல்லியாச்சே, இனி இதை விடக்கூடாதுன்னு இப்போ தெரிஞ்சாலும் அதை உறுதியாக பேசிகிட்டு இருக்கான். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, என்ன சொல்கிறேன் கூட புரியாமல். அதுக்கப்புறம்